ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்ல பார்த்துட்டு எல்லாரும் உள்ள வந்திருப்பீங்க. பொதுவா ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன பண்ணுவோம்? சிக்கன் மட்டன் சாப்பிட்டு எல்லாம் கொரட்டை விட்டு தூங்குவோம். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நம்ம ஏதோ சாதிச்ச ஒரு வெறி நம்ம கண்ணில் இருக்கும். ஓகேவா? பட் ஞாயிற்றுக்கிழமை எங்க போயிட்டு எங்க வந்தாலும் யாரா இருந்தாலும் ஒரு ரெஸ்ட் எடுத்து அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. படுத்துட்டு தூங்கினாதான் அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்ஃபில் ஆனதான் எல்லாருமே நம்புறோம். பட் ஞாயிற்றுக்கிழமை லீவ் விடணும்னு சொல்லிட்டு யார் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு யாருக்காச்சும் தெரியுமா? கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. சப்போஸ் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ கீழே எனக்கு ஆல்ரெடி தெரியும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. அது எதுக்கு லீவ் விட்டாங்க, யார் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சோ வீடியோ பார்க்கறவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பொதுவா ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே ஹாலிடே நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அன்னைக்கு ஹாலிடே கிடையாது. தட் இஸ் த ரெஸ்ட் டே. அதாவது ஒரு ரெஸ்ட் எடுக்கிற நாளா தான் அது ஃபர்ஸ்ட் அது ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதை ஃபர்ஸ்ட் யார் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணா, அதாவது ஞாயிற்றுக்கிழமை லீவு அப்படின்னு சொல்லிட்டு யார் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா, யார் மூலியமா அது இன்ட்ரோடியூஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்ல போறோம்னா கிறிஸ்டியன்ஸ் மூலியமா தான் அது இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இயேசு கிறிஸ்து இருக்காருல்ல, அவர் இந்த உலகத்தை சுத்தம் பண்ணும்போது வாரம் ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு, அதாவது அந்த ஒரு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி எல்லா நாளும் வேலை செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அந்த நாளை விட்டுருக்காரு. அதாவது ஒரு வாரம் ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான், அதாவது சண்டே மட்டும்தான் அவர் ரெஸ்ட் எடுப்பார். அந்த ஒரு கல்ச்சரை பேஸ் பண்ணி தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடைஞ்சதுக்கு அப்புறம் கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அவரை வழிபடுற விதமா அந்த நாள், அதாவது இயேசு கிறிஸ்து ரெஸ்ட் எடுத்த அந்த ஒரு நாளை ஞாயிற்றுக்கிழமையை அவங்க இயேசு கிறிஸ்துவை வழிபடுறதுக்கான நாளா மாத்திக்கிட்டாங்க. சரி, ஓகே. இயேசு கிறிஸ்து இருந்த டைம்ல அவர் அதை வழிபட்ட அப்படி இருந்திருந்தாலும், அந்த மதத்தை சார்ந்தவங்க அதை வழிபட்டு இருந்திருந்தாலும், எப்படி இப்ப இருக்கிற ஜூலியன் காலண்டர் வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை லீவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு 200 வருஷ காலமா பிரிட்டிஷ் நம்ம இந்தியாவை ஆட்சி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். ஹிஸ்டரியில நிறைய பேருக்கு இருக்கு. நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த டைம்ல பிரிட்டிஷ்காரங்களே 1843ல ஞாயிற்றுக்கிழமை லீவ் விடலாம், அதாவது கிறிஸ்டின்ஸ் அந்த பேஸ் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை லீவ் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே வேலை செஞ்சவங்களுக்கே ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணி லீவ் விட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே. இந்த ஞாயிற்றுக்கிழமை லீவு கிறிஸ்டின்ஸுக்கு மட்டும் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, கிறிஸ்டின்ஸ்க்கு மூலியமா தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை லீவுன்றது இன்ட்ரோடியூஸ் ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் தான் நான் இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு சொல்ல வரேன். பட் எல்லாருமே ஹிந்துஸ்க்கு லீவ் கிடையாது அப்படின்னு சொல்றா. நாம திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு 7 கிரகங்களையும் நம்ம ஒரு சாமியாவே வழிபட்டு வரோம். இதுல சண்டே அப்படின்ற ஒரு நாள் சூரியனை வழிபடுற ஒரு நாளா ஹிந்துவோட இதுபடி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? அந்த சண்டே சூரியனை வழிபடணும். அதனால ஹிந்துஸும் ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஜூலியன் கேலண்டர் வந்ததுக்கு அப்புறம் ஹிந்து கிறிஸ்டியன்ஸ் முஸ்லிம்ஸ் யாரும் இந்த மத சம்பந்தப்பட்ட பத்தி இல்லாம கேலண்டர் ரெடி பண்ணவங்க, அதாவது கேலண்டர் ரெடி பண்ண வீடியோ நம்ம சேனல்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இல்லனா ஃபுல் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஜூலியன் கேலண்டர் வந்ததுக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை 19 எல்லாருக்குமே லீவு அப்படின்ற மாதிரி ரூல் பண்ணிட்டாங்க. இது ஒரு சின்ன ஒரு கண்டென்ட் தான். பட் இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு அது தெரியணும் அப்படின்றதால தான் இந்த ஒரு கண்டென்ட் பண்ணேன். இதே போல ஒரு கொஸ்டின்ஸ் உங்க மைண்ட்ல, அதாவது ஆன்சர் கிடைக்க முடியாத ஒரு கொஸ்டின்ஸ், தெரியாத ஒரு கொஸ்டின்ஸ் உங்க மைண்ட்ல இருக்கும். அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீடியோ விட்டு போறதுக்கு முன்னாடி, சரி ஓகே ஞாயிற்றுக்கிழமை லீவு ஏதோ ஒரு கதை சொல்றேன், நாங்க அதை ஏத்துக்கிறோம். பட் கொஞ்ச நாள் ரீசெண்டா சனிக்கிழமை லீவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இதெல்லாம் இருந்துச்சு. இப்பதான் ரெகுலரா எல்லாரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் சனிக்கிழமை லீவ் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை லீவ் விடுறது யாருக்குமே பத்த மாட்டேங்குது. சோ அதனால அவங்க ரெஸ்ட் டே, அதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை லீவ் விடுறாங்கன்னா காலையில இருந்து சாயங்காலத்துக்குள்ளே ஒரு இது முடிஞ்சு, அதனால பத்த மாட்டேங்குது சொல்லிட்டா ஒரு வாரத்தோட ஸ்டார்டிங் டேவும் லாஸ்ட் டேவும் லீவு அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழமை லீவ் விட ஆரம்பிச்சிட்டா. அதாவது வாரத்தோட ஸ்டார்டிங் சண்டே, வாரத்தோட எண்டிங் சாட்டர்டே. அப்போ ரெண்டுமே நாள்ல லீவ் விடுறதால கொஞ்சம் வேலை செய்யற எம்ப்ளாயிஸ் எல்லாம் கொஞ்சம் சாட்டிஸ்பாக்சனா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சாட்டர்டேவும் லீவ் விட ஆரம்பிச்சிட்டா.